ஹாய் காய்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் சர்ச் யூடியூப் சேனல். ரீசெண்டாக நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ரிலேட்டட் டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸான முத்தாரா கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் அண்ட் முத்தாரா சீயக்காய் பவுடர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஹேர் ஆயில் செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆயில் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் ஆஸ் பர் அஸ் யுவர் ப்ராப்ளம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேர் லாஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பியூரான கோகோனட் ஆயில் வந்து நான் செக்கிலேருந்து வாங்கி அதிலேருந்து தான் நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் 5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு மேலே நாள் கூட செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ நல்லா வந்து தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டு கருவேப்பிலை, வேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெத்தலை, வெந்தயம், கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், இதை மாதிரி வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய போட்டு செஞ்சுட்ருக்கோம். இதையும் தாண்டி முத்தாராவோட சீக்ரெட்டான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டிகிட்டு இருந்து தான். நாங்கள் எப்போவுமே வந்து காய்ச்சின எண்ணெய் தான் தேய்ப்போம். நம்ம காய்ச்சின எண்ணெய் தேய்க்கிறப்போ வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு, ஹேர் ரூட்ஸ் அண்ட் தென் ஹெல்த்துக்கும் கூட. ஸோ நிறைய பேருக்கு கோல்டுலாம் வந்து வராது. பச்சை எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா வந்து டக்குன்னு கோல்டு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும், தலைவலி வரும், அண்ட் தென் ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம ஹீட் பண்ணாமல் பண்ணுறதுனால அப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வாங்கி அப்படியே வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு அப்போ மட்டும் ஹீட் பண்ணி ஹேர் ரூட்ஸ்க்கு போட்டால் அது வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஆனியன் எப்படி ரோஸ்ட் ஆகி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரிவ்யூஸ் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ செகண்ட் ஆயில் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். செகண்ட் வந்து ஆல்மண்ட் ஆயிலில் வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம். ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் ஜிஞ்சலி ஆயில் போட்டு எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் ஜிஞ்சலி ஆயில், ஆல்மண்ட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆயில் வந்து வாங்கி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஜிஞ்சலி ஆயில் ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் வந்து தெரிஞ்ச செக்கில் இருந்து திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸான ஒரு செக்கில் இருந்து தான் வாங்கி கொடுத்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஆயில். இந்த பேபி ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் பேபி ஆயில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயிலில் வந்து இதை மாதிரி பசும்பால், ஓகேவா, சூப்பரான திக்கான பசும்பால் வந்து ஒரு இடத்துல வந்து கிடைக்கும். பண்ணையிலேருந்து வாங்கி வந்து செய்கிறோம். ஸோ அது வந்து அல்வா கன்சிஸ்டன்சியில் பால்கோவா மாதிரி அப்படி இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் ஒரு ப்ராசஸும். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு. குட்டீஸ் வந்து 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, என்னோடய கஸ்டமரோட பிள்ளைங்க. அவங்களுக்காக கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை, மற்ற எண்ணெல்லாம் எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு தெரில, பயந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்மண்ட் ஆயிலில் வந்து இதே மாதிரி சுத்தமான பசும்பால் சேர்த்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சைடில் அப்படி ஏடு மாதிரி வரும், ஜெல்லி மாதிரி இருக்கும். அது எடுத்து ஃபுல்லாக 1.5 மணி நேரம் டு ஒரு 1.25 மணி நேரம் அடுப்பு முன்னாடியே நின்று வந்து செஞ்சுருக்கோம். அது நல்லா வந்து எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக எண்ணெயாக மாறினதுக்கப்புறமா வந்து நம்மளோட முத்தாரா ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே ஒரு கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இது ஒரு 5 to 6 ஜென்ரேஷன் ப்ளஸ் எங்கள் பூட்டியாச்சு, எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா, நான், அண்ட் தென் இப்போ எங்கள் அம்மா என் கசின்ஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கசின்ஸோட குழந்தைங்க எல்லாமும். தட் மீன்ஸ் 2010-20 மேலே பிறந்த எங்களோட வீட்டு குட்டீஸ் எல்லாத்துக்குமே பாருங்கள் எண்ணெயும் பாலும் எப்படி கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்து நான் ஊற்றிட்டுருக்கேன். அந்தளவுக்கு ஆயில் சூப்பராக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து குட்டீஸ்க்கு வந்து ஒத்துக்காது. டக்குன்னு கோல்டு, ஃபீவர் வந்துடும், இச்சினஸ் வந்துடும், ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து நம்ம ஆயில் செஞ்சு கொடுத்தாச்சு. ஏன்னா இது இன்றைக்கி நேற்று செய்கிற ஆயில் இல்லை. 5 to 6 ஜென்ரேஷன்ஸாக வந்து எங்கள் ஃபேமிலியில் திருநெல்வேலி பேக்ரவுண்டில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, ரோஸ் இதழ், வேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெத்தலை,
முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டன்லேருந்தே எடுத்து செஞ்சுட்ருக்கோம். இதுக்காகவே நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய பிளான்ட்ஸ் இப்போ வளர்த்துட்ருக்கேன். பொதுவாகவே எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதையும் தாண்டி இப்போ ஆயில் பிஸ்னஸ்க்காக இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் வாங்கி டெரஸ்லேயும் பின்னாடி தோட்டத்துலேயுமே நான் வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்மளே எடுத்து நம்மளே செய்கிறப்போ ரொம்ப ஆர்கானிக்காக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ஆயில் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பால் வந்து சூப்பராக ஆயிலோட மர்ஜ் ஆகிடுச்சு ஆல்மண்ட் ஆயிலில். இனிமேல் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக 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 அந்த கன்சிஸ்டன்சி வந்து டிஃபர் ஆகும். பால் ஏடு மாதிரி பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்கள், திரிஞ்ச பால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கலர் வந்து சுத்தமாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டு அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம எண்ணெயை செஞ்சே வேஸ்ட்டு. அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி பாதாம் பால் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ கட்டியாயிடும். எண்ணெய் வந்து தனியாக பாலோட எப்போ வந்து தனியாக வருதோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இது போக நிறைய முத்தாராவோட ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எவ்வளோ தூரம் அது வந்து கொதிச்சு எண்ணெய் வந்து எப்படி வந்து பபிள்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழே அடி பிடிக்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஈவன் அது பரவாயில்ல, பட் கரெக்டான மெத்தடில் ப்ராப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ வந்து இப்படி தான் வந்து நம்ம முத்தாராவோட பேபி ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஃபுல் மில்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரோஸ்ட் ஆகிடும். கலர் டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சா? இது வந்து கிட்டத்தட்ட இந்த நெய் உருக்கிற மாதிரி கலர் வந்து இப்போ வந்து மாறிடும். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பிலை, அருகம்பில், வெத்தலை, ரோஸ் இதழ், மிளகு, ஜீரகம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முருங்கை இலைலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இளம் முருங்கைக்கீரையாக வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் வந்து கொடுத்த எண்ணெய் மற்றும் சீயக்காய் பவுடரில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே நான் வரல. சும்மா நானே என்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இட் இஸ் அ ஹானஸ்ட் வீடியோ. நான் நிறைய வீடியோஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், அட் தி சேம் டைம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஹானஸ்ட்டாக தான் நான் பேசியிருப்பேன். அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போத் இன்ஸ்டாகிராம் as well as யூடியூப்பில் வந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரூவாக பண்ணணும். நான் ப்ரொமோஷனுக்காக இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபேக்கான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும். இப்போ ஆயிலோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு, கீழே எல்லாமே போயிடுச்சு. ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகி மேலே அப்படியே ஆயில் வந்து செட்டில் ஆகும். கிட்டத்தட்ட செடிமெண்டேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இப்படி தான் இந்த ஆயில் நம்ம வந்து செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருந்தோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சூப்பராக கொரியர் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். சேஃபாக எல்லா ஹேண்ட்லையும் போய் ரீச் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் சாய்ஸ் சாட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர்ஸ் வந்து வீடியோவோட மிடில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.